பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்தர் 1:1 இப்படியாய் கூறுகிறது: இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது என்பதாக. அதுபோல எஸ்தர் 8:9 கூறுகிறது: மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது என்பதாக. இந்திய தேசம், இந்தியன் நேஷன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மேலே உள்ள 2 வசனங்களிலும் இந்து தேசம் என்பது ஆங்கிலத்தில் இந்தியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்திய தேசத்தை கர்த்தர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருப்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம். இந்தியா என்பதற்கு எபிரேய பாஷையிலே ஹோடு என்று சொல்லப்படுகிறது. அதன் அர்த்தம் ஆங்கிலத்தில் கிவ் தேங்க்ஸ் என்பதாக காணப்படுகிறது. தமிழில் நன்றி செலுத்தும் தேசம் என்று அர்த்தம். உண்மையாகவே இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் கர்த்தர் பாராட்டின நன்மைகளை நினைத்து நன்றி சொல்பவர்களாகவே காணப்பட வேண்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள் என்ற கொலோசையர் 3:15 வசனத்தின்படி நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த 2 வசனங்களிலும் எத்தியோப்பியாவிலிருந்து இந்த தேசம் வரை என்று அல்ல, மாறாக இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு துவக்கத்தை கர்த்தர் குறிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி கிழக்கிலிருந்து மேற்கு வரை 1 100 வரை என்று சொல்லுகிறோமோ, அதுபோல இந்தியாவிலிருந்து என்றால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி கடைசி கால எழுப்புதல் இந்தியாவிலிருந்து தொடங்கி உலக நாடுகள் முழுவதும் பரவும் என்பதில் சந்தேகமில்லை. தென்கொரியா எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்தின பாலங்கிச்சோ சொல்லுகிறார், கடைசி கால எழுப்புதல் ஆசிய நாடுகள் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கும் என்பதாக. கர்த்தர் எழுப்புதலுக்காக பயன்படுத்த போகும் தேசம் இந்திய தேசம் என்பதில் சந்தேகமில்லை. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற லூக்கா 12:49 வசனத்தின்படி உங்கள் மீது விழும் அக்கினி உலகமெங்கும் பரவும். இயேசுவின் சீடர்களில் ஒருவரான தோமாவை ஆவியானவர் இந்திய தேசத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பினார். அவர் அநேக ஜனங்களுக்கு இயேசுவை மெய்யான இரட்சகர் என்று சொல்லி தேவாலயங்களை நிறுவி முடிவில் இந்தியாவில் குறிப்பாக சென்னை மாகாணத்தில் இரத்த சாட்சியாக மரித்தார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற வசனத்தின்படி தோமா என்ற கோதுமை விழுந்ததன் நிமித்தம் மிகுந்த பலன் என்னும் எழுப்புதல் இந்தியாவிலிருந்து உண்டாகும். இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் சாது சுந்தர் சிங் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நடைப்பயணமாகவே இந்தியாவின் பல இடங்கள், திபெத் மற்றும் ஸ்ரீலங்கா நாடுகளில் இடைவிடாமல் இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்தார். இப்படி இடைவிடாமல் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லும் தலைமுறையை இயேசு இந்தியாவில் உருவாக்குவார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் வாழும் தேசம் கர்த்தர் முன்குறித்த தேசம் என்பதை நினைவில் கொண்டு இயேசுவுக்காக செயல்படுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்திய தேசத்திற்காய் கோடி ஸ்தோத்திரம். தேசம் தன்னுடைய சுதந்திர நாளை நினைவு கூறுகிற இன்றைய தினம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேசத்தின் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேசத்தின் எல்லைகள் முழுவதும் சமாதானம் இருப்பதாக. இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி ஒரு தீங்கும் தேசத்தின் குடிகளுக்கு சம்பவிக்காதபடி கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் தேசத்தின் தலைவர்களையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்தை செய்கிற பாத்திரங்களாய் பயன்படுத்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கையிடுகிற வேலைகளில் காரிய சித்தியை கட்டளையிடும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.